அதிமுகவிலே இணைந்த திமுகவை சேர்ந்த 1000 பேர் மகிழ்ச்சியிலே எடப்பாடி அரசியலிலே திடீர் பரபரப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று தினம் அரசியலிலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய விதமாக திடீரென ஒரு நிகழ்வு என்பது நிகழ்ந்திருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு அதிமுக இரண்டாக பிளவுபட்டது. மறுபடியும் அதிமுக ஒன்றிணைந்து விட்டது. சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் என்ற 2 நபர்கள் மட்டும் தன்னுடைய முடிவுகளை தெரிவிக்காமல் இருக்கக்கூடிய இந்த வேளையில் அதிமுக இருக்கக்கூடிய நபர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்து கொண்டிருக்கிறார்கள் செய்திகள் எல்லாம் இணையதளங்களிலும் சரி, அதே போல சோசியல் மீடியாக்களும் வெளிவந்து கொண்டுதான் இருந்தது. ஏன் அதிமுகவை சேர்ந்து 4 சட்டமன்ற உறுப்பினர்களே தன்னுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்திலே இணைஞ்சிருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த வேளையில் திடீரென அதிமுகவிலே ஒரு 1000 பேர் எடப்பாடி பழனிசாமி தன்னை அதிமுகவின் கழக டிபி உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு அதிமுகவை விஜய் முடிக்க பார்க்கிறார். அதிமுகவை அழிக்க நினைத்து விட்டார். அதன் காரணமாகத்தான் இரண்டாக பிரித்து பார்த்தார். அதுவுமே வேலைகள் என்பது எடுபடாத ஒரு சூழலில் இப்ப அதிமுக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களையும் குதிரை பேரம் என்பது பேசி விலைக்கு வாங்க ஆரம்பித்து விட்டது தமிழக வெற்றி கழகம் என சொல்லி குற்றச்சாட்டுகள் என்பது முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதேபோல அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தது திமுக உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளுமே மிகப்பெரிய எதிர்ப்புகளையும் தெரிவித்தாங்க. மதிமுகவை தவிர மற்ற அரசியல் கட்சிகள் எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடிய அந்த வேளையில் நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக சந்தித்து, அதாவது தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் அதுவும் திமுகவில் இருந்து விலகி அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக சந்தித்து தன்னை அதிமுகவின் கழக டிபி உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே ஒருபுறம் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஒருபுறத்திலே அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான முன்னாள் முக்கிய தலைவர்கள் நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொண்டிருக்கூடிய அந்த வேளையில் இங்கே திமுக இருக்கக்கூடிய ஒரு 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக சந்தித்து அதிமுகவிலே தன்னை கழக டிபி உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் ஓபிஎஸ் ஆல் திமுகவுக்கு மாற்றம் செய்யப்பட்ட 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஓபிஎஸ் அவர்கள் திமுக இணையக்கூடிய அந்த சூழ்நிலையிலே நாங்களும் திமுகவில் இனங்களையும் இணைக்க வேண்டும் என சொல்லாமல் ஓபிஎஸ் நீங்கள் கண்டிப்பாக இணைய வேண்டும் என வற்புறுத்தி அவர்களை இணைத்து வைத்ததாகவும் செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதன் காரணமாக இனிமேலும் திமுகவில் நாங்கள் பயணிக்க விரும்பவில்லை, எங்களுடைய தாய் கழகம் அதிமுக மட்டும்தான் என நினைத்த அந்த 1000க்கும் மேற்பட்டோர் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியிலே மன்னிப்பு கடிதம் எல்லாம் கொடுத்துவிட்டு அதிமுகவிலே இணைந்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் தான் இணையதளங்களிலே ஒருபுறம் உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இது எந்த அளவிற்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் வெளிவராத சூழ்நிலையில் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.